எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனங்கள். கடந்த வாரத்திலே இந்த வசனத்தை நாம் ஆதாரமாக கொண்டு விசுவாசம் என்பது என்ன என்றும், அந்த விசுவாசத்தினாலே வேதத்தில் சொல்லப்படுகிறதான முன்னோர்கள் கடவுளிடத்தில் நற்சாட்சி பெற்றார்கள் என்றும் நாம் பார்த்தோம். ஆக விசுவாசம் என்பது கடவுள் மீது சார்ந்து கொள்வது, கடவுளுடைய பண்பு நலன்களின் மீது முற்றிலுமாய் சார்ந்து கொள்வது. Faith is leaning on God's character or God's attributes, பண்புகள் என்று பார்த்தோம். அது என்ன பண்புகள் என்றால், கடவுளுடைய மாறாத அன்பு, never change, unchanging love, and கடவுளுடைய almighty power, சர்வ வல்லமை, கடவுளுடைய பூரண ஞானம், a perfect wisdom of God என்கிற இவைகளின் மீது நமக்கு இருக்கும் ஒரு அழுத்தமான ஆழமான காரியம்தான் விசுவாசம் என்று நாம் பார்த்தோம். இயேசு ஒரு மனிதனுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிற போது, அதாவது பேதுரு கடந்த வாரத்திலே சோதிக்கப்பட்டதாக அந்த வசனத்தை வாசித்தோம். when he was shifted by Satan, in other words, when he was in fire of shifting, Jesus was praying for his faith not to fail. ஆகவே ஒரு மனிதன் நெருப்பில் சிக்கிக்கொள்ளுகிறான், சோதனை என்கிற நெருப்பில் சிக்கிக்கொள்கிறான் எனும்போது அதிலிருந்து அவன் தப்பி வர வேண்டும் என்றோ அல்லது அதில் அவன் சிக்காமல் இருக்க வேண்டும் என்றோ இயேசு ஜெபிக்கவில்லை. அதை அவன் மேற்கொண்டு வருகிற போது அவனுடைய விசுவாசம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறார் எனும்போது, இயேசுவின் பார்வையிலே Jesus considered faith as a treasure, as a valid one என்று பார்த்தோம். எப்படி என்றால், கடவுள் நம்மிடத்தில் என்ன விதமான விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார் என்பதில் துவங்கலாம். என்னோடு கூட திருப்புங்கள் ரோமர் 1:5. Through whom we have received grace and apostleship to bring about the obedience of faith among all Gentiles for his name's sake. பவுல் எழுதுகிறார், பவுலுக்கு கடவுள் இந்த ஊழியத்தை, இந்த அப்போஸ்தல ஊழியத்தை, அதை செய்வதற்கான கிருபையை ஏன் வழங்கினாராம் என்றால், பிரஜாதி மக்களிடத்திலே விசுவாசத்திற்கான கீழ்ப்படிதலுக்குள் நடத்தும்படியாய், the obedience of faith. கடவுள் உங்களிடத்தில் என்ன விதமான faith எதிர்பார்க்கிறாரு? The faith which leads you to obedience. நார்மலாகவே ஒரு காரியத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால், ஒரு கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்றால் அதில் கொஞ்சம் லாஜிக் இருக்கணும் அல்லது ரீசன் இருக்கணும். நாட் த ஒபீடியன்ஸ் ஆஃப் ரீசன் பட் த ஒபீடியன்ஸ் ஆஃப் ஃபெய்த். ஏன் கடவுள் அது அப்படி எதிர்பார்க்கிறார் என்று நீங்கள் பார்க்கும்போது, எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் ஒருவனும் கடவுளுக்கு பிரியமாய் இருக்கவே முடியாது. நோபடி எவர் pleases God without faith. ஆக விசுவாசம் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதன் கடவுளை பிரியப்படுத்த முடியும் என்கிற போது, அந்த விசுவாசத்திற்கு ஒரு காரணம் இருந்தால், ரீசன் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்குள் வரும்னாக்கா, இட்ஸ் questionable. ரீசனே இல்லை, then you will not believe, then you will not please God in your lifetime. ஆகவே the obedience of faith is very important. That's what Paul is doing in entire his ministry. Wherever he preach, he lead the people to obedience of faith. ஆகவே கடவுளுடைய வசனங்களை கேட்டவுடன் அதற்கு அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு விசுவாசம், அதுதான் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அவ்விதமான விசுவாசம் இருக்கிற மக்கள் கடவுளை அவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதுமே பிரியப்படுத்துகிறார்கள். They always please God. பிரியமானவர்களே, இந்த விசுவாசத்தில் நாம் வளர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, we need to grow in this faith. எப்படி என்றால், இதே ரோமர் 1ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்தின் முதல் பகுதியை பாருங்க, மையப்பகுதி. For in it the righteousness of God is revealed from faith to faith. கடவுளுடைய நீதி கடவுளுடைய இந்த சுவிசேஷத்தில்
ஏன்னா அதுக்கு முந்தின வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் வாஸ் டாக்கிங் அபவுட் காஸ்பல். ஆக கடவுளுடைய சுவிசேஷத்தில் கடவுளுடைய நீதி வெளிப்படுத்தப்படுகிறதாம். எப்படி வெளிப்படுத்தப்படுகிறதுனா விசுவாசத்தின் மேல் விசுவாசம், விசுவாசத்தின் மேல் விசுவாசம், ஃபெய்த் டு ஃபெய்த். ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கான ஃபெய்த். ஃப்ரம் த பிகினர் லெவல் ஃபெய்த்ல இருந்து இன்டர்மீடியட் லெவல் ஆர் ஜூனியர் லெவல் ஆர் சப்ஜூனியர் லெவல் ஆர் சீனியர் என்று சொல்லி ஃபெய்த் டு ஃபெய்த், ஃபெய்த் டு ஃபெய்த் என்று சொல்லி நாம் வளர்ந்து கொண்டே போக வேண்டும். அதற்காகத்தான் கடவுளுடைய இந்த சுவிசேஷம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டுச்சு என்று வேதம் எழுதுகிறது. ஃபெய்த் டு ஃபெய்த். இன்னொரு ஆங்கில மொழியாக்கம் சொல்லுகிறது ஹையர் அண்ட் ஹையர் ஃபெய்த். ஆகவே இஃப் யூ டேக் ரோமர் புக் இட் செல்ஃப், அந்த வசனம் சொல்லுகிறது எப்படி, ஃபெய்த் டு ஃபெய்த் ஆர் ஹையர் அண்ட் ஹையர் ஃபெய்த் ஆர் ஃபெய்த் அபவ் ஃபெய்த். எப்படி? சேவிங் ஃப்ரம் சின் கில்ட் and making righteous to God and saving from power of sin and making you to holy and consecrate you for God and also make a body of Christ and also finally crush Satan under your feet என்கிற அளவுக்கு நீங்கள் விசுவாசத்தில் மன்னிப்பிலிருந்து துவங்கி 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 கடைசியாக சாத்தான் உங்கள் காலுக்கு நசுக்கப்படும் அளவுக்கு விசுவாசத்தில் நாம் வளர வேண்டும். இதுதான் கடவுளுடைய நோக்கம். அதற்காகத்தான் காஸ்பலை பவுல் கிட்ட கொடுத்திருக்கிறாரு. அது விசுவாசத்திற்கான ஒபீடியன்ஸ்ல துவங்குகிறது. துவங்கி அப்படியே படிப்படியாக அந்த நிலைக்கு கொண்டு போகிறது. இதிலே எந்த ஒரு விசுவாசியும் எந்த நிலையில் வேணாலும் நின்றுகிட்டு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடலாம். நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், ஐ எம் ஓகே, எனக்கு அது போதும்பா என்று நின்று விடலாம். இது 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டேன், இதுக்கு மேலே நான் படிக்க வேண்டியதில்லை என்று அநேகர் நின்றுறாங்களே, அது போல. அல்லது நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், இப்பொழுது நான் நீதிமானம் ஆகிட்டேன், எனக்கு போதும்பா, கடவுள் முன்னாடி நான் நீதிமானம் ஆகிட்டேன், 5ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு நின்றுறாங்க சில பேர். அது போல. அதே போல அடுத்ததாக நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நீதிமானம் ஆகிட்டேன், இப்போ பாவத்தின் வல்லமையிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டுட்டேன், எனக்கு இது போதும் என்று நின்று விட முடியும் சில பேர், 8ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு நின்றுறது போல. அடுத்தது பரிசுத்தமாகி கடவுளுக்கு நான் பிரயோஜனம் ஆயிட்டேன், போதும் என்று நின்று கொள்ளலாம். அல்லது நான் கடவுளுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்கிற நிலையோடு நின்று கொள்ளலாம். அல்லது இதற்கு மேல் வளர்ந்து நான் கிறிஸ்துவின் சரீரத்தில் நான் ஒரு அங்கம் என்கிற விசுவாசத்திற்குள் கடந்து போகலாம். அல்லது சாத்தான் என்னை தாக்க முடியாது, அவனை கடவுள் என் காலின் கீழ் நசுக்குகிறார் என்கிற விசுவாசம் வரைக்கும் கடந்து போகலாம். எப்படி சில மக்கள் PhD வரைக்கும் படிச்சுட்டு இன்னமும் சாட்டிஸ்ஃபைட் ஆகாமல் அடுத்து படிச்சுட்டே இருக்காங்களோ அது போல. That is how we need to grow in faith to faith to faith to faith. இதை தான் பவுல் இங்கே எழுதுறாரு. ரோமர் 1:17, இந்த 17 பின்பகுதி. அந்த பின்பகுதி என்ன சொல்லுது? பட் த ரைச்சஸ் மேன் ஷால் லிவ் பை ஃபெய்த். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அதாவது விசுவாசத்தில் நாம் வளர வேண்டும். ஏன் வளர வேண்டும் என்றால் விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதுகிறார். இந்த வசனம் பிரியமானவர்களே வேதத்தில் 4 இடத்துல இருக்குது. 4 இடத்துல இருக்குது. இதில் முதலாவது அது எங்கே இருக்கிறது என்பதிலிருந்து துவங்கி வரலாம். ஆபகுக் 2:4 இதோ அகங்காரியாய் இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானது அல்ல, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். இதான் வசனம். இந்த வசனத்தினுடைய பின்பகுதி என்ன, பின்னணி என்ன என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 1ஆம் அதிகாரத்தினுடைய 2, 3 ஆகிய வசனங்களிலே ஆபகுக் கடவுளிடத்தில் கேட்கிறார், கடவுளே கொடுமை இருக்கிறது, கடவுளே கொடுமை இருக்கிறது, இந்த கொடுமைகள் ஏன் நியாயம் தீர்க்கப்படவில்லை என்று கேட்கிறார். அவர் கேட்கிற கொடுமை என்னவென்றால் இஸ்ரவேல் மக்கள் பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கேட்கிறார், கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், இந்த கொடுமைகள் ஏன் நியாயம் தீர்க்கப்படவில்லை என்று கேட்கிறார். அதே அடுத்த 5ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா கடவுள் சொல்றாரு, ஆச்சரியப்படும்படி, அதாவது பிரமிக்கும்படி அல்லது வியப்பூட்டும் நிலையிலே ஒரு நியாய தீர்ப்பு வருகிறது அந்த கொடுமைக்கு என்று சொல்றாரு. என்னன்னு பார்த்தா கல்தேய படை கருவியாக வந்து அந்த நியாய தீர்ப்பு வேலை செய்யும் கொடுமையை என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் மக்கள், யூதா மக்கள் ஆகிய இவர்கள் கொடுமையை அனுபவிக்கிறார்கள், ஏன் கொடுமை நியாயம் தீர்க்கப்படவில்லை என்று கேட்கிறார் ஆபகுக். கடவுள் சொல்லுகிறார்,
வியப்பூட்டும் வகையில் பாபிலோனிய படை வந்து அந்த கொடுமையை நியாயந்திருக்கிற கருவியாய் பயன்படும் என்று சொல்லுகிறார் 5ஆம் 6ஆம் வசனத்துல. இவர் கேட்கிறார் திரும்ப, ஆண்டவரே 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் கொடுமையான மகா கொடூரர்களாகிய அவர்கள் பாபிலோனியர்கள் ஏன் யூதாவை அவர்கள் ஒடுக்க நீர் அனுமதிக்கிறீர்? அவர்கள் நல்லவர்கள் அல்ல. இப்போ இந்த யூதா மக்கள் கடவுளுக்கு விரோதமான பாவம் செய்து விட்டார்கள், ஆகவே நீர் அவர்களை தண்டிக்கிறீர் என்று சொல்லுகிறீர், அது நியாயம். ஆனால் தண்டிக்க நீர் பயன்படுத்துகிற கருவி இருக்குதே, அது அதை விட மோசமான ஒரு கருவி ஆயிற்றே, கொடுமையானவர்கள் ஆயிற்றே. கொடுமையான அவர்களை கொண்டு வந்து ஏன் யூதாவை நீர் பழிதீர்க்கிறீர்? அது எந்த அளவுக்கு நியாயம் என்று கேட்கிறார். 12ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனத்துல கடவுள் சொல்லுகிறார், தனது கொடுமை நிமித்தம் பாபிலோன் படையும் நியாயம் தீர்க்கப்படும். 2ஆம் அதிகாரத்தினுடைய 4 முதல் 8 வரைக்கும் தனது கொடுமையின் நிமித்தம் பாபிலோன் படையும் நியாயம் தீர்க்கப்படும் என்று சொல்லுகிறார். அந்த பகுதியில் தான் அந்த 4ஆம் வசனம் வருது. பாபிலோன் தன்னுடைய கொடுமையின் நிமித்தம் நியாயம் தீர்க்கப்படும் என்கிற அந்த பின்னணியில் தான் அந்த 4ஆம் வசனம் வருது. அந்த 4ஆம் வசனத்தில் பாருங்க என்ன சொல்லுதுன்னா, லிவிங் பைபிள் சொல்லுது, லுக் அட் தட் ப்ரவுட். யாரவ? பாபிலோன் மக்களை பார்த்து சொல்றாரு, த ப்ரவுட். லுக் அட் தட், தே ஆர் ப்ரவுட், தே ட்ரஸ்ட் இன் தெம்செல்ஃப். யாரு? பாபிலோனியன். அவர்களுடைய பலத்தில் அவர்கள் மிகவும் சார்ந்திருக்கிறாங்க. அண்ட் தே ஆர் லைவ்ஸ் ஆர் crooked. அவர்கள் மிகவும் கொடுமையானவர்கள். அவர்களுக்குள் அவர்கள் ஆத்துமா செம்மையானதல்ல. தே ஆர் crooked. பட் யூ பீப்புள் இஸ்ரேல், இஃப் யூ live by faith in God, then you will be saved என்று சொல்லி, அவன் கொடுமையாய் இருக்கிறான், அவன் பெருமை உள்ளவனாய் இருக்கிறான், அவனுக்குள் செம்மையான இருதயம் இல்லை, அவன் அவன் தன்னுடைய சுயபலத்தில் நம்பிக்கையாய் இருக்கிறான். நீங்கள் அந்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற போது யூதா ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், இஃப் யூ have faith on God's work or God's ways of dealing, if you have faith, then you will live. நீ பிழைப்பாய் என்று சொல்லி அவர் சொன்ன அந்த பின்பகுதியிலே இந்த வசனத்தில் தன் என்கிற வார்த்தை அழுத்தமாய் சொல்லப்படுகிறது. ஒரு மனிதன் கடவுளுக்கு முன்பு பிழைக்க வேண்டும் என்றால் தன்னுடைய விசுவாசம், அவனுடைய விசுவாசத்தினால் தான் அவன் பிழைக்க முடியும். ஏனென்றால் யூதா மக்கள் எல்லோருமே விசுவாசத்தில் இல்லை. ஆக யூதா மக்களுக்குள் தன் விசுவாசம் உள்ளவன் எவனோ அவன் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். அக்கார்டிங் டு திஸ் வேர்ட், வாட் ஃபெய்த் we need today, நாம் என்ன வகையான விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும்? அக்கார்டிங் டு ரோமன்ஸ் 1:5, we need a faith, obedience of faith. அக்கார்டிங் டு திஸ் வேர்ட், what kind of faith we need today என்றால், யூதா மக்கள் என்ன அறிந்திருக்க வேண்டும் இங்கே என்றால், கடவுள் is control in everything. அது ஒரு ஆயுதமாய் வருகிறது. Then also God in control in everything and also in everyone. The same God loves me. யார்? யூதா மக்களை. Since God is in control and God loves me, God will deal with my enemy in his own time, in his own way. That's what these people has to have faith. யார்? இந்த யூதா மக்கள். அன்றைக்கு அந்த நம்பிக்கை அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும். அவர்கள் கொடுமையாய் வந்து நியாயம் தீர்க்க வருகிறார்கள், கடவுள் தான் பயன்படுத்துகிறார். பிகாஸ் காட் இஸ் இன் கண்ட்ரோல் அண்ட் காட் லவ்ஸ் மீ. ஸோ காட் சேட், ஐ வில் டீல் வித் யுவர் எனிமி இன் ஃபியூச்சர். அவன் அகங்காரி, அவன் crooked மேன், ஐ வில் டீல் வித் தம். அவர்கள் அழிக்கப்படுவார்கள். ஆக இதில் நமக்கு என்ன விசுவாசம் வேணும்? கடவுள் எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கிறார். ஃபர்ஸ்ட் பிலீவிங் தட், அண்ட் த சேம் காட் லவ்ஸ் மீ, பிலீவிங் தட் the same God will deal with my enemy in his own time, in his own way என்கிற அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் நமக்கு இருப்பதற்கு வழிநடத்தும்படியாய் தான் இந்த வசனத்திலே தன் என்கிற வார்த்தை அழுத்தமாய் கொடுக்கப்படுகிறது. இரண்டாவது, இது எங்கே கொடுக்கப்படுகிறது என்றால், நாம் பார்த்த அந்த ரோமர் 1:17, அங்கே என்ன வார்த்தை அழுத்தமாய் கொடுக்கப்படுகிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ரோமர்ல நீதிமான் என்கிற வார்த்தை. திருப்புங்கள் ரோமருக்கு 1:17. அதிலே அந்த பின்னணியை நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள் என்றால், இட் வாஸ் டாக்கிங் அபவுட் நீதிமான். எப்படி காஸ்பல் மூலமாக நாம் தேவனிடத்தில் நீதி உள்ளவர்களாய் மாறினோம், ஆகவே நீதிமான் தன்னுடைய விசுவாசத்தினால் பிழைப்பான் என்று சொல்லி
ஒரு நீதிமானை குறித்து ரோமர் அழுத்தமாய் கொடுக்கிறது. தன் என்பது ஆபகுக்கில், நீதிமான் என்பது ரோமரில். 2 பகுதிகள் 2 முக்கியமான காரியங்களை குறிக்கிறது. இப்பொழுது 3வது பகுதிக்கு வரலாம். அந்த 3வது பகுதியை என்னோடு கூட திருப்புங்கள். ஈப்ரூஸ் 10:38. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்று கடவுள் சொல்லுகிறார். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாய் இராது. And if he shrinks back, my soul has no pleasure in him. Shrinks back, பின்வாங்கி போவான், ஆனால். இந்த இடத்துல விசுவாசம் என்கிற வார்த்தை அழுத்தமாய் கொடுக்கப்படுகிறது. அதனால தான் அடுத்த அதிகாரம் முழுவதும் விசுவாசத்தை குறித்து எழுதுறாரு. நீங்கள் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டதை பெற்றுக்கொள்ள விசுவாசத்தோடு காத்திருங்கள். எந்த நிலையிலாவது விசுவாசத்தை விட்டு விட்டீர்கள் என்றால் பின்வாங்கி போவீர்கள். பின்வாங்கி போனவன் மீது கடவுளுடைய ஆத்மா பிரியமா இருக்காது. நம்முடைய முன்னோர்கள் விசுவாசத்தினால் கடவுளிடத்தில் நற்சாட்சி பெற்றார்கள் என்று சொல்லி விசுவாசத்தை குறித்து விசுவாசம் என்பது என்ன என்று எழுதி கொண்டே வருகிறார். ஆக எபிரேயர்ல அவர் விசுவாசத்தை அழுத்தமாய் எழுதுகிறார், பரிசுத்த ஆவியானவர். பிரியமானவர்களே, according to this word there are only 2 categories of people. What is that? One is either you will live by faith, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், or you will shrink back, நீங்கள் பின்வாங்கி போவீர்கள். According to this word, either you will live by faith or you will shrink back, which means if you live by faith you will have a progress. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விசுவாசத்தினால் வாழ்ந்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ப்ராக்ரஸ் இருக்கும். இதுதான் ரோமர் 1:17 பார்த்தோம். faith to faith, higher faith, higher and higher faith. ஆக if you live in faith then you will have a progress from saving guilt, அதாவது பாவத்திலிருந்து விடுதலை, நீதிமான் ஆகுவது, பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை, கடவுளுக்கு பரிசுத்தமாய் ஆவது, கடவுளுக்கு பிரியமாய் இருப்பது, கடவுளுக்கு உங்களை அர்ப்பணிப்பது என்று you will have a progress if you live in the faith. What is the opposite of living by faith? Then shrinking back, பின்வாங்கி போவது. அப்போ எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தில் அவன் வளரவில்லையோ அல்லது அவன் விசுவாசத்தில் வாழவில்லையோ, லிவிங் பை ஃபெய்த் இல்லையோ, அவனுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு காலத்திற்கு பின்பு கண்களாலே பார்க்க முடியும் அவன் பின்வாங்கி போவதை. ஆரம்பத்தில் நீங்கள் கண்களால் பார்க்க முடியாது, போக போக யூ கேன் ஏபிள் டு ஈவன் விட்னஸ் பை ஐஸ், அவன் பின்வாங்கி போவதை வேதம் சொல்லுகிறது. அதை either you have to live by faith or you have to shrink back, பின்வாங்கி போவாய். இதுதான் கடவுளுடைய வழி. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் அதிலே 11ஆம் வசனம், நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறது இல்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது, ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. கவனிச்சிங்களா? நியாயப்பிரமாண இங்கே பிழைப்பான் என்கிற வார்த்தை அழுத்தமாய் சொல்லப்படுகிறது. காரணம் என்ன? நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டவைகளை எல்லாம் செய்கிறவன் பிழைப்பான். அப்ப நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டவைகளை எல்லாவற்றையும் செய்யாதவன் சபிக்கப்பட்டவன். சபிக்கப்பட்டவன் என்றால் அவன் மரணத்திற்கு நியமிக்கப்பட்டவன், அவன் பிழைக்க முடியாது. எனவே நியாயப்பிரமாணத்தை செய்வதை விட கடவுள் மீது விசுவாசம் உள்ளவனாய் இருக்கிறவன் பிழைக்க முடியும் என்பதற்கு ஏற்கனவே உதாரணம் இருக்கிறது. ஆபிரகாம் கடவுள் சொன்ன வார்த்தையை விசுவாசித்தான், நீதிமான் என்று கடவுளாலே அங்கீகரிக்கப்பட்டான். ஆகவே நீங்களும் விசுவாசத்தினால் பிழைக்க முடியும் என்று பவுல் இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஆக தன் விசுவாசத்தினால் மனிதர்கள் பிழைக்க முடியும் என்று ஆபகுக்கு எழுதுகிறார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று பவுல் ரோமரில் எழுதுகிறார். அதே பவுல் விசுவாசத்தினால் ஒரு மனிதன் பிழைப்பான் என்கிற வார்த்தையை அழுத்தமாய் கலாத்தியரில் எழுதுகிறார். எபிரேய நிறுவ ஆக்கியோன் நீதிமான் விசுவாசத்தினால் என்கிற வார்த்தையை அழுத்தமாய் எழுதுகிறார். இந்த 4 வார்த்தைகளையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் விசுவாசத்தினால் பிழைக்க முடியும்,
உங்கள் விசுவாசத்தினால் பிழைக்க முடியும். எப்படி பிழைப்பது என்றால், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வளர்வீர்கள், விசுவாசத்தில் வளர்வீர்கள். சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் you will not doubt God, you will not question God even, you will accept. Reason, you already know God is in control. God is in control in everything and everyone, and God loves you, and He will deal with everything or your enemies in His own time, in His own way என்று சொல்லி நாம் அறிந்திருப்பதனாலே நாம் பிழைப்போம், நாம் வாழ்வோம் என்று சொல்லி இந்த பகுதிகளிலே அவர் அழகாய் எழுதுகிறார். பரிசுத்த ஆவியானவர் 4 வசனங்களில் கொடுத்து 4 வசனங்களையும் இவ்விதமான பின்புலத்திலே விளக்குகிறார். நம்ம ஆபகுக்கில் பார்த்தோம் இல்லையா, அந்த 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இங்கே எப்படி எபிரேயர்ல there are 2 category of people. What is that? One is living by faith, another one is shrinking back, பின்வாங்கி போவது. இங்கே ஆபகுக்கில் there are 2 categories of people again here. இந்த வசனத்தின் அடிப்படையில் என்னது என்றால், the proud who are crooked. கடவுள் சொல்றாரு, look at that, they are proud and they are crooked. ஆக the proud who are crooked are the righteous who are living by faith. பெருமை உள்ளவன் எப்பொழுதுமே கொடுமை உள்ளவனாயிருப்பான், crooked அல்லது தீயவனாயிருப்பான் அல்லது தீவினைகளை செய்கிறவனாயிருப்பான். நீதிமான் விசுவாசத்தோடு இருப்பான். நம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? விசுவாசத்திற்கு எதிர்ப்பதம் என்ன? அவிசுவாசம். ஆக faith and unbelief இல்லையா? But according to this word, unbelief also opposite, and one more word is proud. Always, because proud are crooked, proud or don't have a faith, proud are always depend on their own sufficiency. Since then, the opposite of faith is not only unbelief, proud also. So there is, whenever you come to talk about faith, we need humility. Last week we've seen என்னது, அந்த 100க்கு அதிபதி, என் வீட்டுக்குள் நீர் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, நானே வந்து உம்மிடத்தில் கேட்பதற்கும் என்னை நான் பாத்திரவானாக எண்ணிக்கொள்ளவில்லை என்று சொன்னதிலே கடவுள் அவனுடைய தாழ்மையை பார்த்தார். அந்த பெண்மணி, ஆமாண்டவரே, நாய்க்குட்டிகள் மேஜைக்கு கீழிருந்து விழுகிற, மேஜையின் கீழ் விழுகிற துணிக்கைகளை சாப்பிடுமே என்று சொல்லி அந்த நிலையை அவள் அங்கீகரித்து கொண்டபடியினால், ஏற்றுக்கொண்டபடியினால் கடவுள் அவளை மெச்சி கொண்டாள் எனும்போது, விசுவாசத்தோடு ஒட்டி இருப்பது என்ன? அங்கே தாழ்மை. கடவுள் இங்கே என்ன சொல்லுகிறார்? proud or crooked, the righteous will live by faith. இந்த விசுவாசம் நீங்கள் தன்னில் தானே உருவாக்க முடியாது. You cannot produce own faith. If you produce faith, that is self confident, அது சுய தன்மீதே சார்ந்து கொள்ளுகிறதான ஒரு நம்பிக்கை ஆகிவிடுகிறது. அதை தான் பாபிலோனியர்கள் சார்ந்திருந்தார்கள். தன் பலத்தின் மீது, தன் படைபலத்தின் மீது, தன் வல்லமையின் மீது சார்ந்திருந்தார்கள். கடவுள் அவர்களை crooked என்று சொன்னார். ஆக வேதம் என்ன சொல்லுகிறது? எபிரேயர் 12:2 விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு இஸ் a author and finisher of faith. அவர்தான் விசுவாசத்தை துவக்குகிறவர். விசுவாசத்தை துவங்கி விசுவாசத்தினுடைய faith to faith என்கிற ஒவ்வொரு அயர் நிலையும் அவர் கடந்து போனார். துவங்கி he gone grade after grade after grade after grade and he achieved the final level of the faith என்கிறதுல. So he finished. அதற்கு மேல் விசுவாசம் என்று ஒன்று இல்லை, அவர் முடித்ததற்கு மேல். ஆகவே தான் அவரை வேதம் நமக்கு அடையாளம் காட்டுகிறது. Whenever you do anything, look at Jesus. We need to focus on Jesus, who is author of faith and who is finisher of faith. லூக்கா 18:8 கடைசி லைன்ல, ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. When Son of Man Jesus comes back to the world, அவர் சொல்லுகிறார், இந்த பூமியிலே விசுவாசத்தை நான் காண்பாரோ என்று கேட்கிறார். எனும்போது அங்கே மறைந்திருக்கிற செய்தி என்ன? இயேசு இந்த பூமிக்கு வரும்போது அநேகர்
ஏற்கனவே விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு விசுவாசத்திலே படிப்படியாய் வளர துவங்கி விசுவாசத்தை துவக்குகிற இயேசுவை நோக்கி ஓட துவங்கின மக்களில் அநேகர் விசுவாசத்தை விட்டுவிட வாய்ப்பு உண்டு. However, when the Son of Man comes, will he find faith on earth? பூமியிலே அவர் விசுவாசத்தை காண்பாரா என்று கேட்கிறார். அதோடு முடிஞ்சிச்சு அந்த கேள்வியோட. அதற்கு அவர் பதில் சொல்லலாங்க. If you see, he just asked the question, ஆகிலும் மனுஷகுமாரன் பூமியில் வரும்போது அவர் விசுவாசத்தை காண்பாரா என்று கேட்கிறார். கேட்டு கேள்வியோடு அந்த வசனம் நிற்கிறது. அதற்கு பதில் சொல்லவில்லை. எனும்போது இயேசுவினுடைய ஆவியில் நிறைந்த வாழ்க்கையிலே அவர் அறிந்து வைத்திருக்கிறார், மனுஷகுமாரனாகிய அவர் மீண்டும் வருகிற போது விசுவாசத்தை காண்பது அரிது அரிது என்று. ஆகவே தான் பின்னாளில் பரிசுத்த ஆவியானவர் பவுல் வழியாக எழுதி வைத்திருக்கிறார். திருப்புங்கள் 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 1 வசனம். 1 தீமோத்தேயு chapter 4 verses 1, அதனுடைய கடைசி பகுதி, சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஆங்கில வேதம் சொல்லுது, they will turn away from true faith. They will turn away or fall away from true faith. இயேசு அங்கே என்ன கேள்வி கேட்டாரு? அவர் வருகிற போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ என்று கேட்டார். பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறாரு, எஸ், அநேகர் they will turn away from their faith. எப்பொழுது என்றால் பிற்காலங்களிலே. இயேசு கேட்டுட்டு போயிட்டாரு. ஆக அவர் சொன்ன அந்த பிற்காலம் இதுதான். கடந்த 2000 ஆண்டுகளாக இருக்கிறது, இப்பொழுதும் இருக்கிறது, இனி வரும் நாட்களும் இருக்கிறது. மனிதர்கள் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போகிறார்கள். ஏற்கனவே எபிரேயர்ல 10:38 என்ன பார்த்தோம்? லிவிங் பை ஃபெய்த் ஆர் ஷ்ரிங்கிங் பேக், பின்வாங்கி போவது. இங்கே ஆவியானவர் எழுதுகிறார், people will turn away from faith. எஸ், இந்த ஃபெய்த்திலிருந்து மனிதர்கள் விலகி போவது வெகு வெகு சாதாரணமாக, சர்வ சாதாரணமாக நடக்கும். யார் அது விலகி போறவங்க என்றால், இயேசுவை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வருகிற மக்களை தான் அவர் சொல்றாரு. இயேசுவையே ஏற்றுக்கொள்ளாத மக்கள் பின்வாங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் பின்வாங்குவதற்கான வாய்ப்புகளே இல்லை. காரணம், அவர்கள் ஏற்கனவே பின்னாடி தான் இருக்கிறாங்க, இயேசு வண்டையில் வரல. பட் those who come to Jesus and started to go faith to faith or faith to faith, அவர்கள் அந்த உண்மையான ஃபெய்த்தை விட்டு விலகி போயிடுவாங்க என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஃபெய்த் இஸ் லைக் a money. விசுவாசம் என்பது பணத்தை போன்றது. பணமில்ல விசுவாசம். நல்லா கேட்டுங்க, விசுவாசம் என்பது பணத்தை போன்றது. உதாரணத்திற்கு சொல்றேன், இந்த பூமியிலே அரசாங்கங்கள் பணத்தை அச்சடிக்கிறது. அரசாங்கத்திற்கு தெரியாமல் அநேக சமூக விரோதிகள் அல்லது மக்கள் கள்ளப்பணம் அடிக்கிறாங்க, போலி நோட்டுகள் அச்சடிக்கிறாங்க இல்லையா? போலி நோட்டை வச்சுக்கிட்டு கடையில் போய் பொருள் வாங்கணும்னு போகிறவங்க என்ன ஆகுறாங்க? கடைசியில் they will end up in jail, பிடிப்பட்டா. ஆக போலி நோட்டுகள் எப்படி ஒரு மனிதனை ஜெயிலுக்கு அனுப்புமோ, அதே போல if you turn away from real faith, true faith, then the faith which you have, which is போலியானது, அது உங்களை ஹெல்லுக்கு அனுப்பும். It's look like a money which send you to jail, போலி. Same way the faith which is not genuine one, which will send you to hell or which will lead you to hell. எப்படி அது லீட் பண்ணும் என்றால், it help you, அந்த போலியான faith which help you to believe that you are in a right path. அது உங்களை நம்ப வைக்கும், you are in the right path என்று. நீங்கள் சரியாகத்தான் போய் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் விசுவாசிக்கிற சத்தியங்கள் உண்மைதான் என்று உங்களை அது நம்ப வைக்கும். Since you believe that, and it will lead you to destruction. அது அழிவுக்கு நடத்தும். பிரியமானவர்களே, வேதம் ஆங்காங்கே சில காரியங்களை சொல்லுகிறது. என்னது? கண் மனிதனை ஏமாற்றும் என்று, இருதயம் மனிதனை ஏமாற்றும் என்று, பிசாசு மனிதனை ஏமாற்றுவான் என்று. 2 Thessalonians chapter 2
verses 11. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் நல்லா கவனிங்க, அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்க கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள் அனுப்புவார். இந்த வசனத்தை நல்லா உள்வாங்கிக்கோங்க. யாரை குறித்து எழுதுறாருனாக்கா, ஃபார் திஸ் ரீசன் God will send upon them a deluding influence so that they will believe what is false. எதுக்கு என்னால், in order that they all may be judged who did not believe the truth but took pleasure in wickedness. கவனிச்சிங்களா அந்த வசனத்தை? நம்மளுடைய கண்கள் நம்ம ஏமாற்றினா ஒரு காலத்துல திரும்ப சரியான பொருளை கண்டுபிடிச்சிடலாம். கண்கள் ஏமாற்றும் போது நம்மளுடைய இருதயம் நம்ம ஏமாற்றும் என்று வேதம் சொல்லுகிறது. இருதயம் ஏமாற்றும் போது யாரோ ஒருத்தர் நமக்கு சத்தியத்தை கொடுத்தாங்கன்னா திரும்ப நம்ம நேர் வழிக்கு வந்துடலாம். பிசாசு நம்மை ஏமாற்றுகிறான் எனும்போது கடவுள் தம்முடைய அன்பிலே வசனத்தை கொண்டு வந்து கொடுத்து நமக்கு ஞானத்தை கொடுக்கும்போது நாம் பிசாசுனுடைய வலையிலிருந்தும் காப்பாற்றப்பட்டு விடுவோம். பட் இஃப் God send you deluding influence, கொடிய வஞ்சகத்தை கடவுள் உங்களுக்குள் அனுப்புவார் என்றால், ஏன் அனுப்புவார் என்றால் சத்தியத்தை நீ விசுவாசிக்கவில்லை. யூ டோன்ட் ஹாவ் அ ஃபெய்த் ஆன் தி ட்ரூத். அதுதான் அங்க விஷயம். கடவுள் சொன்ன சத்தியமாகிய, பவுல் சொன்னாரே 1 அதிகாரத்துடைய 5ஆம் வசனம் ரோமர்ல, அப்படியே 1 அதிகாரம் 17ஆம் வசனத்துல, the salvation, the gospel was given to him. Why? First of all, the gospel is a power என்று சொல்லுகிறார். Why? That gospel will lead me to faith. That gospel will help you to obey என்று சொன்னார் இல்லையா? ஆகவே அந்த காஸ்பல், அந்த சத்தியம், முழுமையான சத்தியம், ஒரு பகுதி இல்லை, முழுமையான அந்த சத்தியத்தை நீங்கள் விசுவாசிக்கவில்லை. உங்களை சொல்லல, அவர் அந்த புத்தகத்தில் எழுதுறாரு தெசலோனிக்கேயர்ல சபைக்கு, இன்றைக்கு நமக்கும் சேர்த்து சொல்றாரு, நீ விசுவாசிக்கவில்லை, எனவே அதை விசுவாசிக்காத, சத்தியத்தை விசுவாசிக்காத உங்கள் மீது கடவுள் என்ன அனுப்புவாரா? கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார். He will send, கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள்ள அனுப்புவார். Do you see that? Not Satan. தேவன் அனுப்புவார். அதனாலதான் நாம் எப்பொழுதுமே இயேசுவின் மீது கண்களை வைத்திருக்க வேண்டும். விசுவாசத்தை துவக்குகிறவர் அவர், முடிக்கிறவர் அவர். அந்த கண்களை நாம் அங்கிருந்து எடுத்து விட்டால், உதாரணத்திற்கு ஜஸ்ட் திங்க் அபவுட் த ரன்னிங் ரேஸ். யாராவது இலக்குக்கு மாறா திரும்பி ஓடி இருக்காங்களா? கண்களை மாற்றி, இலக்கு இங்கே இருக்கிறது, பின்னாடி திரும்பி பார்த்துனே இப்படி யாருன்னா ஓடி இருக்காங்களா? இல்ல. ஆக நம்மளுடைய இலக்கு இயேசு. ஆக இயேசுவின் மீது கண்களை பதித்து ஓடிக்கொண்டே இருக்கும்போது கடவுள் உங்கள் மத்தியிலே, உங்கள் மீது கொடிய வஞ்சகத்தை அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், விசுவாசத்தை துவக்குகிற இயேசுவின் மீது உங்கள் கண்கள் பதிந்திருக்கிறது. இயேசு ஓடின பாதையிலேயே ஓடிக்கொண்டு இருக்கிறீர்கள் விசுவாசத்தோடு. So that you are living by faith. எனவே we need to very careful. ஏனெனில் மனுஷகுமாரன் வருகிற போது பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ என்று இயேசு கேட்டார். பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, அநேகர் விலகி போவார்கள். ஆகவே கடவுள் சொல்றாரு, சத்தியத்தை விசுவாசிக்காத மக்கள் மீது கொடிய வஞ்சகத்தை கடவுள் அனுப்புவார், அவர்கள் நியாயம் தீர்க்கப்படும்படி என்று சொல்லி. அதனாலதான் பிரியமானவர்களே, உண்மையான விசுவாசம் நம்மை இயேசு அண்டையில் நடத்தும். போலியான விசுவாசம் நம்மை படிப்படியாக நரகத்துக்கு நேராக நடத்தும். பிகாஸ் கொடிய வஞ்சகத்திற்குள் நாம் சிக்கிவிடும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ வில் ஷோ யூ 2 more verses and we will finish. திருப்புங்கள் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இது உங்களுக்கு நன்றாக தெரிந்த வசனம் தான். அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி, அதாவது அந்த முழு வசனமே 3 லைன் தான். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். தட்ஸ் வாட் லாஸ்ட் கப்பல் ஆஃப் வீக்ஸுக்காக நம்ம
நல்ல அதாவது ஓட்டத்தை முடித்தேன் என்பதை படித்தோம், அதை குறித்து அதிகமாக சிந்தித்தோம். பட் டுடே இஃப் யூ see, விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஐ ஹவ் கெப்ட் மை ஃபெய்த். என்னுடைய விசுவாசம் கரைபடாதபடிக்கு நான் பார்த்து கொண்டேன். என் விசுவாசத்தை நான் துவங்கினேன், ரட்சிக்கப்பட்டேன் பாவத்தினுடைய கில்ட்டிலிருந்து. தென் அதிலிருந்து நான் படிப்படியாக ஹையர் ஃபெய்த்தில் கடந்து போய்கொண்டே இருந்தேன். ஓடினேன், கடந்து போய்கொண்டே இருந்தேன், வளர்ந்து கொண்டே இருந்தேன். எந்த நிலையிலும் நான் நின்று விடவும் இல்லை, என் விசுவாசத்தை விட்டு விடவும் இல்லை, என் இலக்கை மாற்றிக்கொள்ளவும் இல்லை. நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன். எப்பொழுது சொல்றார்? நான் ஓட்டத்தை முடிக்கும் போது சொல்றார். இட் வாஸ் நாட் டாக்கிங் அபவுட் வென் இஸ் ஸ்டார்டிங். நான் ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுகிற போது நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று அவரால் சொல்ல முடிகிறது. தட் இஸ் அ எக்ஸாம்பிள். ஆஃப்டர் ஜீசஸ் கிரைஸ்ட் we need to follow this example. ஏனென்றால் ஜீசஸ் போய் சேர்ந்துட்டாராங்க. அண்ட் he fixed the target for everybody. This is what target we need to achieve என்று அதை பின்தொடர்ந்து ஓடின மனிதன் எழுதுகிறான். நான் ஓடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். உங்கள் அத்தனை பேருக்குமே விசுவாசம் இருக்கிறது. I cannot deny the fact that you have faith. பட் எதின் மீது விசுவாசம் இருக்கிறது, எவ்வளவு விசுவாசம் இருக்கிறது என்பதில் தான் கேள்வி. எதின் மீது விசுவாசம்? நாமே சில காரியங்களை வரையறுத்து கொண்டு கடவுள் என் வாழ்க்கையில் இவைகளை செய்வார், அதை நான் நம்புகிறேன் என்று அறிக்கையிட்டால் அது விசுவாசமா என்றால் இல்லை, அது விசுவாசம் அல்ல. அதுதான் டெலியூடிங் இன்ஃப்ளூயன்ஸ்களை கொண்டு போகும், நாமே வரையறுத்து கொண்ட காரியங்கள். ஆனால் when the spoken word, கடவுள் ஏற்கனவே பேசின வார்த்தைகள் அல்லது கடவுள் ஏற்கனவே வேதத்தில் வெளிப்படுத்தின கடவுளுடைய குண அதிசயங்கள், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காட், கடவுளுடைய குணங்கள், கடவுளுடைய செயல்படும் முறைகள், அல்லது கடவுள் கொடுத்த வாக்குகள், அல்லது கடவுள் கொடுத்த கற்பனைகள், கட்டளைகள் ஆகிய இவைகளின் மீது உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் இருக்கிறது அல்லவா? இதுதான் கடவுளுடைய பார்வையிலே விலையேறப்பட்ட விசுவாசம். இதைதான் கடவுள் உங்களிடத்தில் வாஞ்சிக்கிறார். That is the faith which leads you to obedience. That is the faith which helps you to live by faith, not shrinking back. That is the faith which help you to always flourish. அந்த விசுவாசத்தை தான் இயேசு வருகிற போது மனிதர்களிடத்தில் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். எபிரேயர் 11:39. இந்த அதிகாரத்தில் நாம் வாசித்த எல்லா மக்களும், இந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிற எல்லா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும், அல்லது இந்த அதிகாரத்தில் இன்னும் பெயர் குறிப்பிடப்படாத அநேக பரிசுத்தவான்களும், இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே கடவுளிடத்தில் நற்சாட்சி பெற்றார்கள். They all gain God's approval only because their faith. Their faith. What? On what? எதின் மீது அவர்களுக்கு விசுவாசம் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், கடவுள் அவரவர்கள் வாழ்க்கையில் அவரவர்களிடத்தில் சொன்ன வார்த்தைகளின் மீது. அவரவர்களுக்கு கடவுள் எய்தர் தீர்க்கதரிசி வழியாகவோ அல்லது அவராகவோ அல்லது வேதத்தின் வழியாகவோ அவர்களிடத்தில் சொன்ன வார்த்தைகளின் மீது அவர்கள் விசுவாசம் வைத்ததினாலே, அல்லது சொன்ன கடவுளுடைய குண அதிசயங்களின் மீது அவர்கள் விசுவாசம் வைத்ததினாலே, they got approval of God or they gained God's approval. இப்போ விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். நீங்கள் காணாதவைகள் ஆகிய நித்தியம், பரலோகம் பார்க்கல, நம்ம ஒன்லி கேட்டிருக்கிறோம். ஆக பார்க்காத பரலோகம், பார்க்காத அல்லது நித்தியம், எவர்லாஸ்டிங் என்கிற இந்த இவைகளெல்லாம் நாம் கண்களால் பார்க்கவில்லை. அவைகளின் மீது உங்களுக்கு இருக்கிற ஒரு நிச்சயம் இருக்கிறது அல்லவா, உறுதி இருக்கிறது அல்லவா, அது விசுவாசம். இது உங்களுக்கு எப்படி தெரிந்தது? வேதம் சொல்லுச்சு. பிக் பேங் தியரி என்று சொல்வார்கள். இந்த உலகம் எப்படி உருவாயிற்று? டார்வின் தியரி என்று சொல்வார்கள், உலகம் உருவான விதத்தில். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? இதே அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்துல, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்று அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினால. இந்த விசுவாசம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? வேதம் ஏற்கனவே எழுதி வச்சிருக்குது. ஆதியிலே கடவுள்
வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார் என்று. ஆதியிலே கடவுள் 6 நாள் உலகத்தை உண்டாக்கினார், 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறீர்கள் நீங்கள். That is the approval. The same way வேதம் எங்கெல்லாம் என்னெல்லாம் வெளிப்படுத்தி கொண்டே வருகிறதோ, எனக்கு அல்லது உங்களுக்கு, not for Israel people, அவைகள் எல்லாவற்றையும் படிக்கும்போது கேட்கும்போது நாம் விசுவாசிக்கிறோமா? உதாரணத்திற்கு ஒரு வசனம், பிலிப்பியர் 4:4, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இட்ஸ் அ கமாண்ட். இப்ப சந்தோஷமாயிருங்கள் என்று கடவுள் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். இது எழுதப்பட்ட ஒரு வார்த்தை, இதை நீங்கள் படிக்கிறீர்கள். இது ஒரு கமாண்டும் கூட. Do you believe that one? A man can able to rejoice always in Lord, not on in the circumstances. உங்களுடைய சூழ்நிலைகளில் நீங்கள் மகிழ்ச்சியா இருக்கிறது இல்ல, கடவுள் மீது எல்லா சூழலிலும் மகிழ்ச்சியா இருக்க முடியும் என்று விசுவாசிக்கிறீர்களா? growing in the faith, faith to faith. அதுதான் அது. பவுல் எழுதின வார்த்தை அது. அவர் தான் சொல்றாரு, நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று. Do you believe that word, spoken word or written word? That is a faith. That is a faith. By when you enter in salvation, from that moment onwards, whatever word God is spoken to you or God written already in the Bible, not நம்மளே இமேஜின் பண்ணிக்கிறது இல்லை, நாமே வரையறுத்து கொண்டது இல்லை, already written in the Bible or God spoken through God's people in the Bible, அந்த வசனங்களின் மீது நாம் காட்டுகிற விசுவாசம் இருக்கிறது அல்லவா, அது which lead you to gain God's approval. அந்த கடவுளுடைய அப்ரூவலை இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். தட்ஸ் வாட் காட்ஸ் இன்ட்ரெஸ்ட். அதுதான் கடவுளுடைய விசுவாசம், கடவுளுடைய வாஞ்சை. பிரியமானவர்களே, இந்த விசுவாசத்தை நீங்கள் கண்களால் பார்க்க முடியாது. You cannot see by hand. விசுவாசத்தை நீங்கள் கண்களால் பார்க்க முடியாது. ரட்சிப்பை நீங்கள் கண்களால் பார்க்க முடியாது. You cannot see everything, these all things, but you can experience. ஒரு முறை இயேசு ஆண்டவரிடத்தில் அவருடைய சிஷ்யர்கள் வராங்க. வந்து, ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று கேட்கிறார்கள். வர்த்திக்க பண்ணுவது, அந்த வர்த்திக்க நான் என்னன்னா பெருக செய்ய வேண்டும், எங்கள் விசுவாசத்தை பெருக செய்யுங்கள் என்று சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, பெருகெல்லாம் செய்ய வேண்டியது இல்லப்பா, நோ நீட் டு பி, அதை வர்த்திக்க பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, கடுகு அளவுக்கான விசுவாசம் இருந்தால் போதும். மஸ்டர்ட் சீட் நம்ம தாளிக்கும் போது போடுறோமே, கடுகு அளவுக்கு ஆனால் விசுவாசம் இருந்தாவே போதும். காட்டுத்தி மரத்தை கடல் நடுவில் நட செய்ய முடியும், அல்லது மலையை கடலுக்குள் புதைக்க முடியும், ஒரு மலையை கடலுக்குள் நகர்த்த முடியும் என்றால் அதற்கு உனக்கு எவ்வளவு விசுவாசம் இருந்தால் போதும்ன்றார் ஆண்டவர்னாக்கா, கடுகு அளவுக்கு இருந்தால் போதும்ன்றாரு. அந்த கானானிய பெண்ணை பார்த்து, பெண்ணே உன்னுடைய விசுவாசம் பெரியது என்று சொன்னாரே, அப்போ கடுகு அளவு விசுவாசம் இருந்தால் கடலில் மலை போக முடியும் என்கிற காரியத்தை வைத்துக்கொண்டு இந்த பெண்ணுடைய விசுவாசம் பெரிது என்று இயேசு சொன்னாரே. அப்போ பாருங்க, அந்த பெண்ணுடைய விசுவாசம் கடுகை விட சின்னது தான். அப்போ நம்மளுடைய விசுவாசம் எந்த அளவில் இருக்குது? ஐம் ஷுர் கடுகை விட சின்னதாக தான் இருக்கும். பட் that has to be on spoken word of God. That has to be on God's character. That has to be on God's commands. அதின் மீது நீங்கள் ஒரு காரியத்தை திட்டமிட்டு அதை நோக்கி உங்கள் காய்களை நகர்த்துகிறீர்கள், உங்கள் பிள்ளைகளை நகர்த்துகிறீர்கள் என்பது நல்லது. ஆனால் அது கடவுளுடைய வார்த்தை அல்ல. கடவுள் தான் அதை சொன்னார் என்று நீங்கள் சொல்ல முடியாது. கடவுள் உங்களுக்கு ஞானம் கொடுத்திருக்கிறார், கடவுள் உங்களுக்கு சம்பாதிக்க பலன் கொடுத்திருக்கிறார், கடவுள் உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்திருக்கிறார். நீங்கள் கடவுளுடைய உதவியோடு கடவுளிடத்தில் ஜெபித்து உங்கள் பிள்ளைகளை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நாம் பேசப்பட்ட கடவுளுடைய வார்த்தை, வெளிப்படுத்தப்பட்ட கடவுளுடைய கேரக்டர், வெளிப்படுத்தப்பட்ட கடவுளுடைய கேரக்டர், பேசப்பட்ட கடவுளுடைய வார்த்தை அல்லது எழுதப்பட்ட வார்த்தை, இவைகளின் மீது வைக்கிற நம்பிக்கை, விசுவாசம் மற்றும் காணப்படாதவைகள் மீது நாம் வைக்கிற உறுதி, இவைகள் தான் விசுவாசம். இந்த விசுவாசத்தை துவக்குகிறவர் இயேசு, முடிக்கிறவர் இயேசு. இந்த விசுவாசத்தில் நாம் ஒவ்வொரு கிரேடா வளர்ந்து கொண்டே போக வேண்டும். பவுலை போல நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று கடைசி நாளில் சொல்ல வேண்டும். இவ்விதமான விசுவாசத்தை விட்டு விலகி போகிற மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ஏன்? அவர்களுக்குள் கடவுளும் கூட கொடிதான வஞ்சகத்தை அனுப்புகிறார். அவசியம் ஏற்பட்டால் சத்தியத்தை விசுவாசிக்காத மக்களுக்கு, இஸ்ரவேல் மக்கள் சத்தியத்தை விசுவாசிக்கல,
எரேமியா 41 ஆண்டுகள் சொல்லிட்டு இருந்தார் தீர்க்க தரிசனம். 41 ஆண்டு. வாட் இஸ் அ மெசேஜ்? ஒன்லி ஒன் மெசேஜ். காட் பாபிலோனர்களை வர வைக்க போறாரு, எருசலேமை அழிக்க போறாரு. இதுதான் ஒரே ஒரு மெசேஜ். அதனுடைய கண்டென்ட் இதுதான். பாபிலோனர்கள் வருவார்கள், எருசலேமை அழிப்பார்கள், மனம் திரும்பு. இதுதான் கடவுள் தொடர்ச்சியா 40 ஆண்டு ஏறக்குறைய கொடுத்துட்டு இருந்தாரு. தே நாட் பிலீவ். தே சேட் எவ்ரிதிங் இஸ் நார்மல். நீ பொய் சொல்ற, நீ ஒன்றும் கடவுள் நாமத்தில் பேசல என்றார்கள். கடவுள் நாமத்தில் பேசுகிறேன் என்று பொய்யாய் வந்து சொன்னாங்க. அதெல்லாம் நடக்காதுன்னு சில பேர், சில தீர்க்கதரிசிகள், பொய் தீர்க்கதரிசிகள் அவர்களுடைய வார்த்தையை நம்பினாங்க. see that உண்மையான தீர்க்கதரிசனத்தை விசுவாசிக்கவில்லை, பொய் தீர்க்கதரிசனத்தை விசுவாசித்தார்கள், அழிவை சம்பாதித்தார்கள். the same way இங்கே வேதம் சொல்லுகிறது, when you not believe the truth, God will send you deluding influence. கொடிய வஞ்சகம். எஸ். ஆகவே பிரியமானவர்களே, விசுவாசம் ஆனது நம்பப்படுகிறவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். இந்த விசுவாசத்தை நீங்கள் கொண்டு கடவுளுடைய அப்ரூவலை கெயின் பண்ண முடியும். யூ கேன் கெட் காட்ஸ் கெயின் அப்ரூவல். நற்சாட்சி கடவுளிடத்தில் பெற முடியும். பெற்று கடைசி நாளில் நீங்களும் கூட நான் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று இந்த உலகத்தில் அறிக்கையிட முடியும். அப்படி செய்ய கடவுள் உங்களுக்கு பலத்தை, பரிசுத்த ஆவியின் வரத்தை, ஞானத்தை, எல்லா விதமான ஏதுகளை தர வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். Go to God and seek His help and seek His guidance and submit yourself. Repent when it is necessary. Ask forgiveness when it is necessary. Forgive others when it is needed. By doing that, you will be come to church or come to God's presence one day and be able to say, I have faith. I kept my faith until I finished the race என்று சொல்ல முடியும். May God bless you. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம்.